ஆமா என் வண்டி கொஞ்சம் வாய் சார். கொஞ்சம் எப்படி அவரது இடுப்பு உங்ககிட்ட கழட்டி கொடுத்துட்டு தலையை அவர்கிட்ட கொடுக்கறதா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க யார் வண்டியில போறதுன்னு. சார் யார் தெரியுமா? நம்ம மாமூல் சவாரி. எப்போ நம்ம வண்டியில வருவாரு? எப்போ வருவானா? இதான் முதல் தடவை பாக்குறேன். கண்டுக்காத கம்னு வா சார். இருங்க இருங்க, சாமான்லாம் வர வேண்டியிருக்கு. திருக்கையெல்லாம் கீழே வைங்க, முருகலா இருக்கிறது மேல வைங்க பாத்து. அழுகாம இந்தாங்க, முழு நோட்டா இருக்கு, பிரிச்சு எடுத்துங்க. இந்தாங்க. வேணா வேணா, இந்தாங்க காசு ஏன் வச்சுக்க. சார் என்ன சார் இது? சாப்பிடுற பொருள் இல்லையா சார்? நீ அந்த வழியா போய்க்க சார். என்னையா பெரிய அட்டூழியமா இருக்கு? கையை பிடிச்சு இழுத்துட்டு இப்ப வேணாங்கற. ஏன்னா ஒரே கரெக்டா மாமா, இந்த கிராக்கி நீயே வலிச்சின்னு போப்பா. நீ தானே மாமூல் சவாரினா ஓட்டிட்டு போயா? ஒரே கப் அடிக்குது. போகும்போது இந்த கூவ நதி பக்கம் போயிடாதீங்க, பயங்கரமா நார் மாமா கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. ஊர் என்ன கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர் இல்லப்பா, ராமநாதபுரம். ஏங்க அதுவும் தான் நல்ல ஊரு, என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்களா? என்னப்பா இது? கூவம் பக்கம் போகாதேன்னு சொன்னேன்ல, எப்படி நாடுது பாரு. யோ கம்னு குஞ்சியா, நீ வண்டியில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவல. ஏங்க பின்னாடி தானே இன்ஜின், முன்னாடி இருந்து சத்தம் வருது. அது நான் தான்பா. உடம்புடம்பு சரியில்லைங்களா? சரி அடங்கின உடனே ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் கருவாடு தாரேன், குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். பார்த்து மெதுவாயோ, கூட சாயுதியாயோ. என்ன ஐயா அது? அதோ 17 மாடியில் அன்றாயிரம் கூட காயுது. அவரு தான். நிறுத்தியா? என்னையா அது? முத்துசாமி விட தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படியா தெரியும்? சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும். அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் சொல்றாரு. நான் என்ன குழந்தையா? நீ ரொம்ப எதிர்வாதம் பேசுற. இறங்கினதும் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப அதுவும் கிடையாது, வெறும் வண்டி சத்தம் தான். போயிடாத இரு. வாட்ச்மேன், இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா? நீங்க தானா? முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க. வாங்க வாங்க, வண்டி எடுங்க. கைதா அத்தாவா ஓட்ட கையில கடிச்சா நாரிடுவேன். நல்லா பேரு வச்ச ஆட்டோன்னு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்துட்டியா? நிறுத்தியா? மனோ விடும் தெரியாதா உனக்கு? யார் பாடு மனோ? யாரா? என் ஃப்ரெண்டியா? இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதையா எடுத்துட்டு வா. அடாடா அழகா இருக்குல்ல வீடு. என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிட்டு முழுகாம இருக்கியா? வா. அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டோக்காரன் இருந்தா பாட்டக்காரன் இருந்தா எனக்கு என்னங்க? அவன் மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல ஐ மீன் இல்லீங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோவோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங். ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாமே. இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? அது சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. சீக்கிரமா வாடா. நானோ எங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துட கூடாது? ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் a pleasant surprise. என்ன சென்ட் போட்டுருக்க? கருவாடு சென்ட். ஓ கருவா, மோந்து பாரு. வாவ் வாலே கருவா. வாட் இஸ் திஸ்? டேய் யாரு? கருவாடு. இவ இருக்கிறது தெரிஞ்சா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. அப்புறம் வேலா எடுத்து போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் இருந்தாலும் ஞாபகம் வந்துச்சு. இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு. அப்புறம் சொல்றேன் இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான். ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டை அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ஃப்ளூட் ராம்சாமி. ட்ரம்பெட்டு ஃப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ
காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சை பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா, நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல? நான் ஒரு 2-3 மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு திட்டு போயிடலன்னா? பாருங்க, நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க எல்லாம் துணி துவைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போறேன்? கசாப் கடையில ஆட்டை கட்டிட்டு கடை வெட்டுறாங்க, குனிய வச்சு கப்புன்னு வெட்டது இல்ல? அது மாதிரி தான். டேய், யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டையடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது 3 வயசுல எடுத்த போட்டோ. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பா. இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லும். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமான ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எது? வெத்தலையத்தான். வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, ஏதா இருக்காங்கறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா. அதெல்லாம் வேணாண்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சுட்டு பாத்தியா? நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா. தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மணி மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா. அவனை ஊதுறா. என்னப்பா பண்றது? டேய், அழுகுறாரா பாரு. சார், நானே அழுவல, நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அது நினைச்சு ஏன் அன்னைக்கு நீ அழலையாகும்? கிண்டலா பண்ற? எஸ் மேன். இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணணும்? கிழிச்சு தூர போட்டு. டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற. வாத்மா, என்ன வாட்டு போட்டுங்கிற? மண்டையில மசிறுதா இல்லைனா மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம்? சாரி சார், விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பான். எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன் please. உனக்காக பண்ற தம்பி. இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க? ஒரு மாயிரக்கூதோ. பாத்தியா, இந்த ஆள் திட்டு கோச்சிட்டிய. இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான். ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? சார், நீங்க முடியதானே அப்படி சொன்னீங்க? எஸ் எஸ். பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடிக்கான மொத்த நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறத அப்படி சொல்லுங்க. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? தில்லாலங்கடியா? ஒண்ணு வேணாம், நீங்க இதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே, பாரு. இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல எப்படி இருக்கும், 16. சார், கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் Dress போட்டு காட்டிருங்க சார். இவங்க கண்ணுங்க எல்லாம் சரியில்லை. ஏப்பா, அதுக்கு தானே வந்தது. தெரியுமே, ட்ரெஸ்ஸோடயும் நல்லாவே இருக்கு. ஆஹா, விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு. சூப்பர் டீலர். இது என்ன பஸ்ஸாடா? வாட் மேன்? ஜென்டில்மேன். சார், அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஆமா. அது முடியாது மேன். ஒத்து பார்த்த நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அங்க பார், எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையறாங்க. நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. இவனுக்காவது கிடைக்கும் நினைச்சேன். வேலா, மாமன் பொண்ணுன்னு சொல்ற அட்ரஸும் இல்ல, கடனா வாங்கின கடலையும் தீர்ந்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சுன்னு அலையிறத சொல்லு. பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான். அட ஏயா, நொற பொண்ணுன்னு 2000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா. அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது. அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? யோ,
இன்னும் பொண்ணே கிடைக்கல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தறிச்சலையும் கிளப்புறீங்க? ஆஹா. இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது. கடைசியில பாரு, இந்த கரப்பாம்பூச்சி தலையை தான் கையில பிடிச்சிட்டு நீ அலைய போற. யாரு பந்து விளையாடுறது? ஏய், பந்த விளையாடுறீங்க. பந்து ராக இடத்துல வந்து விழுதுப்பா. பல இடத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார்? வேலா, இங்க பாரு. என்னடா இது? தண்ணி எங்க? அங்க. அடச்சி, நான் வேலை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், தண்ணி குடியாத அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நிச்சயமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கங்கற. நிச்சயமா இருப்பாங்க. எவ்வளவு பெட் கட்டுற? நீ எவ்வளவு பெட் கட்டுற? கடல்ல குளிச்சு கடலை கெடுத்து போறான். கடலை சுத்தப்படுத்த போறான். அள்ளிட்டான்டா, கிள்ளிட்டான்டா. பேர் சுமதிதான். என்னங்க ஆச்சு? ஏன் பார்த்தா தெரியலையாங்க? தண்ணிக்குள்ள வந்திருக்கா, ஐயா தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஏதாவது பண்ணேன்ப்பா. அவனுக்கு தண்ணி எடு. தண்ணி எடு. If you don't mind, can I have one amuk? யோ, அந்த மாதிரி போய் கேட்டுட்டு இருக்க. இந்த அம்மா அமுக்கிறதுக்கு. யோ, நீ கொஞ்சம் சும்மா இருக்கே. எழுந்துட்டாங்கன்னா அதுவும் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்து கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து தண்ணி எடு. பார்த்து தண்ணி என்ன வேணும்? பக்கெட்ல ஏடா தண்ணி எடுக்க? கொஞ்சம் சும்மா இருக்கியா? அமுக்கும் போது நீ நல்லா அமுக்குப்பா. பிளீஸ் மை ஹெல்ப். நோ தேங்க் யூ. முடிச்சிட்டாங்க. எப்பா அந்த மச்சம் இருக்கான்னு கேட்டலப்பா. எப்படியா கேக்குறது? நீக்கு பாத்துரு. யார் பண்ணி? பந்த எடுத்து தண்ணிக்குள்ள போற. ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குற? அட பாவி, இதுக்குதான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அமுக்குனியா? நினைச்சேன். இந்த ஃப்ரெண்ட்ஸே தப்பா நினைக்கிறாங்க. நான் தானே உங்களை காப்பாத்தினேன். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. காப்பாத்துனியா? என்னையா? என்ன யாரையா நினைச்சிட்டு இருக்க? நீ தானே அந்த தண்ணிக்குள்ள இருந்து பந்து எடுக்க போன சுமதி. ஐயோ, அட பாவி, அதை விட்டு வேற ஆள தூக்கி வச்சியா? ஆமாயா, நான் தான் சுமதி. போன வாரம் தான் நீச்சல் போட்டியில சிலோன் போய் திருக்கோணமலையை டச் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ அப்பா. ஒப்பா அங்கே இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஓட்ட பந்தயத்துல பிடி உஷாவையே தோக்கடிச்சிட்டீங்களா? எஸ், ஜப்பான்ல கராத்தேல புருஷரி சாகடிச்சு நீங்க தானா? ஓ கங்க. ஏய், கையெடு மேன். தக்காளி பழத்து மேல தார ஊத்துன மாதிரி இருக்கு. ஒழிஞ்சானுங்க, நிம்மதியா பேசலாம். இப்போ உங்க பேரு சுமதிங்கிறது நிச்சயமாயிடுச்சு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னையா? உங்க நெஞ்சில ஒரு மச்சம் இருக்குல்ல,